கதவை திறங்கள், இல்லையென்றால் நான் கதவை உடைத்து விடுவேன். உள்ளே இருந்து எந்த பதிலும் வரவில்லை. என் கை கால்கள் நடுங்கிக் கொண்டிருந்தன. இன்று நடந்ததை நான் நினைத்துக்கூட பார்க்கவில்லை. என் காலடியிலிருந்து பூமி நழுவியது போல் இருந்தது. என் மூச்சு நின்றுவிட்டது. இயற்கை என்னிடம் வாங்கும் பழிவாங்கல் இது என்ன? என் பெயர் ரித்தி. நான் ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்தைச் சேர்ந்தவள். என் பெற்றோருக்கு நான் ஒரே பிள்ளை. அவர்கள் என்னை மிகுந்த அன்புடனும் அரவணைப்புடனும் வளர்த்தார்கள். என் ஒவ்வொரு பிடிவாதமும் நிறைவேற்றப்பட்டது. நான் கேட்பதற்கு முன்பே என் ஒவ்வொரு விருப்பமும் நிறைவேறிவிடும். ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு தனிமை இருந்தது. வீட்டில் விளையாடும்போது எனக்கு ஒரு விசித்திரமான தனிமை உணர்வு ஏற்படும். எனக்கு சகோதரன் அல்லது சகோதரி என்று யாரும் இல்லை. நான் சோகமாக இருப்பதை பார்த்து என் அம்மா எப்போதும் என்னிடம், ரித்தி, நீ ஏன் இவ்வளவு கவலையாக இருக்கிறாய்? நாங்கள் உன்னுடன் இருக்கிறோமே என்று சொல்வார். அதற்கு நான், அம்மா, நீங்கள் இருவரும் என்னுடன் இருக்கிறீர்கள். நீங்கள் இருவரும் தான் எனக்கு எல்லாம். ஆனால் அப்படியிருந்தும் எனக்கு ஒரு சகோதரன் அல்லது சகோதரியின் குறை மிகவும் தெரிகிறது என்று சொல்வேன். என் தந்தை அன்புடன் என் தலையை வருடி, மகளே, நீ கவலைப்படாதே. உனக்கு திருமணமாகும்போது ஒரு பெரிய குடும்பம் கிடைக்கும். அங்கே உனக்கு ஒருபோதும் தனிமை இருக்காது என்று சொல்வார். அவருடைய அந்த வார்த்தைகள் என் இதயத்தில் ஒரு பெரிய குடும்பத்தின் மீதான ஆசையை ஏற்படுத்தின. காலம் மெல்ல மெல்ல நகர்ந்தது. நான் வளர்ந்தேன். என் பெற்றோர் ஒரு பையனுடன் எனக்கு வரன் பார்த்தார்கள். அந்த பையனின் பெயர் ராஜேஷ். இன்னும் 2 மாதங்களில் எனக்கு அவருடன் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. அவர் மிகவும் புத்திசாலி மற்றும் தெளிவான குணமுள்ளவர். என் அம்மா தினமும் என்னிடம், மகளே, புகுந்த வீட்டிற்குச் சென்றதும் அங்கே அனைவரது மனதையும் நீ வெல்ல வேண்டும் என்று அறிவுரை கூறுவார். நான் அம்மாவிற்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில், நீங்கள் கவலைப்படாதீர்கள் அம்மா, நான் உங்களுக்கு ஒருபோதும் குறை சொல்லும் வாய்ப்பை தரமாட்டேன் என்று கூறுவேன். பார்த்து கொண்டிருக்கும்போதே என் திருமண நேரமும் வந்துவிட்டது. ராஜேஷுடன் என் திருமணம் மிகவும் விமரிசையாக நடந்தது. என் புகுந்த வீட்டில் அனைவரும் மிகவும் நல்லவர்களாக இருந்தார்கள். திருமணத்திற்குப் பிறகு என் வாழ்க்கை ஒரு கனவு போல நகரத் தொடங்கியது. என் புகுந்த வீட்டில் அதிகமான ஆட்கள் இல்லை. என் மாமியார், மாமனார் மற்றும் கணவர் மட்டுமே இருந்தனர். அவர்கள் அனைவரும் மிகவும் அன்பானவர்கள். உண்மையைச் சொல்லப்போனால் நான் அந்த வீட்டிற்கு புதியவள் என்றோ அல்லது வேறு வீட்டிலிருந்து வந்தவள் என்றோ எனக்கு ஒருபோதும் தோன்றியதில்லை. அனைவரும் என் மீது அவ்வளவு அன்பு காட்டினார்கள். மெல்ல மெல்ல இதுவே என் சொந்த வீடு என்று எனக்கு தோன்ற ஆரம்பித்தது. என் மாமியார் என்னை ஒரு மகளைப் போல நடத்தினார்கள். அவர் ஒவ்வொரு சிறிய விஷயத்தையும் கவனித்துக் கொள்வார். எனக்கு சிறு கஷ்டம் ஏற்பட்டாலும் அவர் உடனடியாக அதை புரிந்து கொண்டு எனக்காக ஏதாவது செய்யத் தொடங்கிவிடுவார். மாமனாரும் என் மீது மிகுந்த மதிப்பு வைத்திருந்தார். அவர் அதிகம் பேச மாட்டார், ஆனால் அவர் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் என் மீதான அக்கறை தெளிவாக தெரியும். மேலும் என் கணவர் ராஜேஷ், அவர்தான் எனக்கு எல்லாம். அவர் என் மீது காட்டிய அன்பை பார்த்து என் அதிர்ஷ்டம் இவ்வளவு சிறப்பாக இருக்க முடியுமா என்று சில நேரங்களில் நானே வியப்பேன். அவர் எனக்கு எதற்கும் குறையே வைத்ததில்லை. எனக்கு ஏதாவது தேவைப்பட்டால் நான் அதை சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. அவர் முன்பே அதை புரிந்து கொண்டு எனக்காக வாங்கி வருவார். நாங்கள் இருவரும் சேர்ந்து மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தோம். சிரித்து மகிழ்ந்தபடியே நாட்கள் எப்படி சென்றன என்றே தெரியவில்லை. மெல்ல மெல்ல காலம் கடந்தது. பார்த்து கொண்டிருக்கும்போதே திருமணமான 6 மாதங்கள் ஓடிவிட்டன. இந்த 6 மாதங்கள் என் வாழ்வின் மிக அழகான நாட்கள். என் வாழ்க்கை இனி இப்படியே மகிழ்ச்சியாக இருக்கும் என்று நினைத்தேன். ஆனால் ஒருவேளை விதி வேறு எதையோ நினைத்திருந்தது போல. ஒரு நாள் திடீரென்று காலையில் எழுந்ததும் எனக்கு ஒரு விசித்திரமான உணர்வு ஏற்பட்டது. தலை பாரமாக இருந்தது. சிறிது நேரத்திற்குப் பிறகு எனக்கு வாந்தியும் மயக்கமும் வரத் தொடங்கியது. எனக்கே என்ன நடக்கிறது என்று புரியாததால் நான் மிகவும் பயந்துவிட்டேன். என் மாமியார் என்னை அந்த நிலையில் பார்த்தபோது மிகவும் பதற்றமடைந்தார். அவர் உடனே ராஜேஷை கூப்பிட்டு பதட்டமான குரலில், மகனே, சீக்கிரம் வா, உன் மனைவிக்கு என்ன ஆனது என்று பார். அவளது உடல்நிலை சரியில்லை. உடனே அவளை மருத்துவரிடம் அழைத்து செல் என்றார். ராஜேஷ் ஓடி வந்து என்னை அந்த நிலையில் பார்த்ததும் அவன் முகம் வெளுத்துப் போனது. அவர் தாமதிக்காமல் என்னை சமாளித்து சீக்கிரம் காரில் ஏற்றி மருத்துவரிடம் அழைத்துச் சென்றார். வழி நெடுக என் கையை பிடித்துக்கொண்டு, நீ நலமாக இருக்கிறாயா? உனக்கு வலி அதிகமாக இல்லையே என்று மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருந்தார். எனக்கு உள்ளுக்குள் என்ன நடக்கிறது என்று தெரியாததால் நான் அவரை பார்த்துக்கொண்டே இருந்தேனே தவிர என்னால் எதுவும் பேச முடியவில்லை. நாங்கள் மருத்துவரிடம் சென்றபோது அவர் என்னை பரிசோதித்து சில சோதனைகளை செய்யச் சொன்னார். நான் கொஞ்சம் பயந்திருந்தேன். ஆனால் எங்கோ என் மனதின் ஒரு மூலையில் ஒரு சிறிய நம்பிக்கையும் இருந்தது. சிறிது நேரத்திற்குப் பிறகு முடிவுகள் வந்தபோது மருத்துவர் புன்னகையுடன், வாழ்த்துக்கள், நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறீர்கள் என்றார். இதை கேட்டவுடன் எனக்குள் ஒரு தனி ஆனந்தம் ஏற்பட்டது. என் கண்களில் கண்ணீர் வழிந்தது. ஆனால் அவை மகிழ்ச்சி கண்ணீர். நான் தாயாகப் போகிறேன் என்ற எண்ணமே என் இதயத்தை நிறைத்தது. நான் உடனடியாக ராஜேஷை பார்த்தேன். அவன் முகத்திலும் ஒரு பெரிய புன்னகை இருந்தது. அவன் என் கையை பிடித்துக்கொண்டு, உண்மையாகவா நான் அப்பா ஆகப் போகிறேனா என்றான். அந்த நேரத்தில் எங்கள் இருவரது மகிழ்ச்சிக்கும் எல்லையே இல்லை. நாங்கள் இருவரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தோம்.
அவன் என்னை மிகுந்த அன்புடன் வீட்டிற்கு அழைத்து வந்தான். வீட்டிற்கு வந்தவுடனேயே இந்த நற்செய்தியை அனைவருக்கும் சொன்னான். வீட்டில் மகிழ்ச்சி அலை வீசியது போல் இருந்தது. எல்லோரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். என் மாமியார் என்னை அணைத்துக் கொண்டார். என் அம்மாவிற்கும் போன் செய்து இந்த செய்தி தெரிவிக்கப்பட்டது. அன்றிலிருந்து என் வாழ்க்கை இன்னும் மாறியது. ராஜேஷ் இப்போது என்னை முன்னைவிட அதிகமாக கவனித்துக் கொள்ளத் தொடங்கினான். அவன் என்னை எந்த வேலையும் செய்யவிடமாட்டான். நான் எதையாவது செய்ய முயன்றால் அவன் என்னை தடுத்து, நீ இப்போது ஓய்வு எடுக்க வேண்டும், இப்போது உன்னையும் நம் குழந்தையையும் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பான். அவன் எப்போதும் என்னுடனேயே இருந்தான். எனக்கு நேரத்திற்கு உணவு கொடுத்தான், மருந்து கொடுத்தான், ஒவ்வொரு சிறிய விஷயத்தையும் கவனித்துக் கொண்டான். அவன் என்னை இவ்வளவு நேசிப்பதும் என்மீது இவ்வளவு அக்கறை காட்டுவதும் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. மெல்ல மெல்ல நேரம் கடந்தது. நான் கர்ப்பமாகி 5 மாதங்கள் ஆகிவிட்டன. நான் ஒவ்வொரு மாதமும் மருத்துவரிடம் பரிசோதனைக்குச் செல்வேன். ஒவ்வொரு முறையும் எல்லாம் சரியாக இருக்கும். இதனால் என் மகிழ்ச்சி இன்னும் அதிகரித்தது. ஒரு நாள் நான் மீண்டும் மருத்துவரிடம் சென்றேன். அவர் என்னை பரிசோதித்த பிறகு புன்னகையுடன், உனக்கு பெண் குழந்தை பிறக்கப் போகிறது என்று எனக்கு தோன்றுகிறது என்றார். இதை கேட்டு நான் மிகவும் மகிழ்ச்சியடைந்தேன். எனக்கு ஆண் அல்லது பெண் என்பதில் எந்த பாகுபாடும் இல்லை. எனக்கு அது என் குழந்தை, என் சொந்த ரத்தம். ஆனால் நான் ராஜேஷை பார்த்தபோது அவன் முகத்தில் முன்பு இருந்த அந்த மகிழ்ச்சி இல்லை. அவன் கொஞ்சம் அமைதியாகிவிட்டான். அவனது முகத்தில் ஒரு சிறிய கவலை தெளிவாக தெரிந்தது. நாங்கள் வீட்டிற்கு திரும்பி வரும்போது வழிநெடுக அவன் அமைதியாக அமர்ந்திருந்தான். நான் அவனிடம் பேச முயன்றேன். என்ன ஆச்சு? உனக்கு மகிழ்ச்சி இல்லையா என்று கேட்டேன். அதற்கு அவன் மெதுவாக, நமக்கு மகன் பிறக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். ஆனால் மருத்துவர் மகள் பிறக்கும் என்று சொல்கிறார் என்றான். அவனுடைய அந்த பேச்சை கேட்டு எனக்கு சற்று வருத்தமாக இருந்தது. ஆனால் நான் அவனை சமாதானப்படுத்த முயன்றேன். நான் அவன் கையை பிடித்துக்கொண்டு, இதெல்லாம் நம் கையிலில்லை. எதுவாக இருந்தாலும் அது நம் குழந்தைதான். நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். பெண் குழந்தை பிறந்தால் அவளும் நமது மகிழ்ச்சிதான். வருங்காலத்தில் ஒரு மகன் பிறக்கலாம் என்றேன். அவன் என் பேச்சை கேட்டு புன்னகைக்க முயன்றான். ஆமாம், நீ சொல்வது சரிதான் என்றான். ஆனால் அந்த புன்னகையில் உண்மையில்லை. அவன் மனப்பூர்வமாக மகிழ்ச்சியாக இல்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன். வீட்டிற்கு வந்த பிறகு மற்றவர்களின் நடத்தையிலும் மெல்ல மெல்ல மாற்றம் ஏற்படுவதை என்னால் உணர முடிந்தது. முன்பு அவர்கள் முகத்திலிருந்த மகிழ்ச்சி இப்போது குறைந்துவிட்டது. யாரும் எதுவும் சொல்லவில்லை, ஆனால் அவர்கள் முகங்கள் எல்லாவற்றையும் சொல்லின. எனக்கு சற்று வருத்தமாக இருந்தது. ஆனால் என் குழந்தைக்காக நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். நான் அதன் வருகைக்காக காத்துக் கொண்டிருந்தேன். நேரம் கடந்தது. ராஜேஷின் நடத்தை மெல்ல மெல்ல மாறத் தொடங்கியது. அவன் இப்போது என்னிடம் முன்பை போல பேசுவதில்லை. நான் குழந்தையைப் பற்றி பேசும்போதெல்லாம் அவன் பேச்சை மாற்றிவிடுவான், அல்லது அங்கிருந்து எழுந்து சென்று விடுவான். அவனுடைய இந்த நடத்தை எனக்கு பிடிக்கவில்லை. ஆனால் நான் அமைதியாக இருந்தேன். ஏனென்றால் அவனை வருத்தப்பட வைக்க நான் விரும்பவில்லை. ஒருநாள் திடீரென்று என் வயிற்றில் பயங்கர வலி ஏற்பட்டது. நான் வலியால் துடித்தேன். வீட்டினர் என்னை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். பரிசோதனைக்குப் பிறகு பிரசவ நேரம் வந்துவிட்டதாக மருத்துவர் கூறினார். என் நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. எனக்கு இரத்தப்போக்கு அதிகமாக இருந்தது. குழந்தையின் சுவாசமும் குறைந்து கொண்டே வந்தது. உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று மருத்துவர் கூறினார். வெளியே ராஜேஷ், என் அம்மா மற்றும் மாமியார் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மிகவும் பயந்திருந்தார்கள். மருத்துவர் வெளியே வந்து, இப்போது அறுவை சிகிச்சை செய்யாவிட்டால் தாய் மற்றும் குழந்தை இருவரையும் காப்பாற்றுவது கடினம் என்று வெளிப்படையாக சொன்னார். இதைக் கேட்டு அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். ராஜேஷின் கைகள் நடுங்கின. அவன் கண்களில் கண்ணீர் இருந்தது. மருத்துவர் அவனிடம் ஒரு காகிதத்தை கொடுத்து, அறுவை சிகிச்சையைத் தொடங்க இதில் கையெழுத்திடுங்கள் என்றார். அவன் நடுங்கும் கைகளால் கையெழுத்திட்டான். மருத்துவர் உள்ளே சென்றார். சிறிது நேரத்திற்குப் பிறகு எனக்கு அறுவை சிகிச்சை நடந்தது. நான் வேறொரு அறைக்கு மாற்றப்பட்டேன். எனக்கு நினைவு திரும்பியபோது என் உடல் முழுவதும் பயங்கர வலி இருந்தது. எனக்கு எதுவுமே புரியவில்லை. நான் என் அம்மாவை பார்த்து, என் குழந்தை எங்கே என்று கேட்டேன். என் அம்மா என் கையை பிடித்துக்கொண்டு, உன் மகள் நலமாக இருக்கிறாள், நீ கவலைப்படாதே என்றார். ஆனால் அவர் கண்களில் கண்ணீர் இருந்தது. நான் ராஜேஷை பார்த்தேன். அவன் கண்கள் சிவந்திருந்தன. அவன் மிகவும் கவலையாகத் தெரிந்தான். பின்னர் மெல்ல மெல்ல என்னிடம் உண்மை சொல்லப்பட்டது. இனி நான் ஒருபோதும் தாயாக முடியாது என்று. இதைக் கேட்டவுடன் என் உலகம் முடிந்துவிட்டது போல் இருந்தது. என் கனவுகள் அனைத்தும் சிதைந்து போயின. என் வாழ்க்கையிலிருந்து எல்லாவற்றையும் பறித்துக் கொண்டது போல எனக்கு தோன்றியது. நான் உள்ளுக்குள் முழுமையாக உடைந்து போயிருந்தேன். நான் என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை. அந்த வலியிலும் உடைந்து போன நிலையிலும் இதற்கெல்லாம் என் குழந்தையே காரணம் என்று எனக்கு தோன்றியது. அந்த ஆத்திரத்தில் அந்த குழந்தையை ஏற்றுக்கொள்ள நான் மறுத்துவிட்டேன். எங்கோ ஒரு மூலையில் இதயம் ஆழத்தில் அவள் எனது ஒரு பகுதி என்று எனக்கு தெரிந்திருந்தாலும் அந்த நேரத்தில் எனது வலி மிக அதிகமாக இருந்ததால் எது சரி எது தவறு என்ற வித்தியாசத்தை என்னால் பார்க்க முடியவில்லை. என் அம்மா என் மகளுக்கு நைனா என்று பெயரிட்டிருந்தார். நான் சில நாட்கள் மருத்துவமனையில் இருந்தேன்.
அந்த நாட்கள் எனக்கு மிகவும் விசித்திரமாகவும் கனமாகவும் இருந்தன. ஏனென்றால் வெளியிலிருந்து பார்க்கையெல்லாம் சரியாக தெரிந்தது. ஆனால் உள்ளுக்குள் நான் முற்றிலும் உடைந்து போயிருந்தேன். என் அம்மா என்னுடனேயே இருந்தார். அவர் என்னையும் கவனித்துக் கொண்டார். அதே சமயம் எனக்கு பிறந்த அந்த சிறிய குழந்தையையும் கவனித்துக் கொண்டார். ஆனால் என்னால் அவளை என்னுடையவளாக ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. 2 நாட்களாக நான் அவள் முகத்தை கூட பார்க்கவில்லை. நான் வேண்டுமென்றே அவளிடம் இருந்து பார்வையை திருப்பிக் கொள்வேன். அவள் என் முன்னே இல்லாதது போலவே நடந்து கொண்டேன். என் இதயத்தில் அவள் மீது எந்த தாய்ப்பாசமும் இருக்கவில்லை. மாறாக ஒரு விசித்திரமான கோபமும் வெறுப்பும் வளர்ந்து கொண்டே இருந்தது. என் வாழ்க்கையில் நடந்த தவறான விஷயங்களுக்கு அவள்தான் காரணம் என்று எனக்கு தோன்றியது. ஒரு நாள் என் மாமனார் என்னிடம் வந்தார். அவர் என் நலத்தைப் பற்றி விசாரித்தார். ஆனால் முன்பிருந்த அந்த நெருக்கம் அவர் முகத்தில் இல்லை. அவர் குரலும் மாறியிருந்தது. அவர் மேலோட்டமாக எப்படி இருக்கிறாய் என்று கேட்டார். நான் பதில் சொல்வதற்கு முன்பே அவருக்கு ஆர்வம் போய்விட்டது போல் அங்கிருந்து கிளம்பிச் சென்றார். அவர் என் அருகில் உட்காரக்கூட தேவையில்லை என்று நினைத்தது எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. இனி நான் அவர்களுக்கு பொருட்டே இல்லை என்பது போல் உணர்ந்தேன். மறுபுறம் ராஜேஷும் வந்து போய்க் கொண்டிருந்தான். ஆனால் அவனுடைய வருகையும் ஒரு சம்பிரதாயம் போலவே மாறிவிட்டது. அவன் வருவான், சில நிமிடங்கள் உட்காருவான், பிறகு எதுவும் பேசாமல் சென்று விடுவான். என் கஷ்டம் அவனை பாதிக்காதது போலவே அவன் இருந்தான். இந்த உலகில் நான் முற்றிலும் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டதாக உணர்ந்தேன். ஒரு நாள் என் அம்மா குழந்தையை தூக்கிக் கொண்டு என்னிடம் வந்து மிகவும் அன்பாகச் சொன்னார். மகளே, இது உன்னுடைய சொந்தக் குழந்தை. இவள் மீது உனக்கு என்ன கோபம்? நீ இவளை பார்க்கக்கூட மாட்டேன் என்கிறாய். குறைந்தபட்சம் இவளுக்கு பால் கொடு. இவள் உன்னைத்தான் தேடுகிறாள். ஆனால் அவர் குழந்தையை என்னருகில் கொண்டு வந்த உடனேயே நான் கோபத்தில் அவளை தள்ளிவிட்டு கூறினேன், இவளை என்னிடமிருந்து கொண்டு போங்கள். இவள் முகத்தை பார்க்கக்கூட எனக்கு பிடிக்கவில்லை. இவளால் என் வாழ்க்கையே நாசமாகிவிட்டது. என் வாயிலிருந்து இந்த வார்த்தைகளை கேட்ட என் அம்மா மிகவும் அதிர்ச்சியடைந்தார். அவர் கண்களில் கண்ணீர் மல்கியது. அவர் என்னிடம் கேட்டார், உனக்கு என்ன பைத்தியம் பிடித்துவிட்டதா? நீ எப்படி பேசுகிறாய்? இது உன்னுடைய மகள். இதில் இவளது தப்பு என்ன? எப்படி இவளை நீ குற்றம் சொல்லலாம்? ஆனால் அந்த நேரத்தில் யார் சொன்ன வார்த்தைகளும் என் இதயத்தில் எடுபடவில்லை. நான் எனது சொந்த துயரத்தில் மூழ்கியிருந்ததால் எனக்கு எதுவும் புரியவில்லை. சில நாட்களுக்குப் பிறகு நான் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பினேன். என் அம்மாவும் தன் வீட்டிற்குச் சென்றுவிட்டார். வீட்டிற்கு வந்த பிறகு நிலைமை இன்னும் மோசமானது. அந்த குழந்தை நாள் முழுவதும் படுக்கையிலேயே கிடக்கும். நான் அவளை பார்க்கக்கூட போவதில்லை. அவளிடமிருந்து தள்ளியிருப்பதே நல்லது என்று எனக்கு தோன்றியது. ராஜேஷ் இப்போது என்னிடம் பேசுவதையே நிறுத்திவிட்டான். அவன் காலையிலேயே வேலைக்கு சென்றுவிட்டு இரவில் மிக தாமதமாகத்தான் வீடு திரும்புவான். வந்தாலும் என் அருகில் அமரமாட்டான். நேராக வேறொரு அறைக்கு சென்று விடுவான். இந்த வீட்டில் எனக்கென்று இடமே இல்லை என்று நான் உணர்ந்தேன். இதற்கெல்லாம் என் மகள்தான் காரணம் என்று நினைக்கத் தொடங்கினேன். என் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அவளே காரணம் என்று நான் நம்பினேன். மெல்ல மெல்ல எனக்குள் கோபம் அதிகரித்து சிறு விஷயங்களுக்கெல்லாம் எரிச்சலடைந்தேன். ஒருநாள் ராஜேஷ் ஒரு சிறிய பையுடன் என்னிடம் வந்தான். அவன் சொன்னான், இதில் குழந்தைக்கு சில உடைகள் இருக்கின்றன. இதை அவளுக்கு போட்டுவிடு. அவளது உடைகள் அவளுக்கு சிறியதாகிவிட்டன. நான் அவனை கோபமாக பார்த்து சொன்னேன், நீயே ஏன் அவளுக்கு போடக்கூடாது? நீயும் தானே அவளுக்கு தந்தை. நீயே அவளை கவனித்துக்கொள். இதை கேட்டதும் அவனுக்கு கோபம் வந்தது. அவன் என் தலையில் லேசாக தட்டிவிட்டு, உன்னிடம் ஒழுங்காக பேசுவதே வீண் என்று சொன்னான். பிறகு எதுவும் சொல்லாமல் அறையை விட்டு வெளியே சென்றான். நான் அவனுக்கு பின்னால் சென்றேன். அவனிடம் பேச விரும்பினேன். ஆனால் அவன் என்னிடம் பேசத் தயாராக இல்லை. நான் மீண்டும் வந்து தனியாக அமர்ந்தேன். நாட்கள் செல்லச் செல்ல அந்த குழந்தை வளர ஆரம்பித்தது. இப்போது அவள் புரண்டு படுக்க ஆரம்பித்தாள். அவளது ஒவ்வொரு செய்கையும் மாறத் தொடங்கியது. ஆனால் நான் அப்போதும் அவளிடமிருந்து விலகியே இருந்தேன். என் அம்மா அவ்வப்போது வீட்டிற்கு வந்து அவளை கவனித்துக் கொள்வார். சில நேரங்களில் என் மாமியாரும் அவளை பார்த்துக் கொள்வார். ஆனால் நான் அவளுடனான உறவை முற்றிலும் துண்டித்து விட்டது போலவே இருந்தேன். ஒருநாள் என் வாழ்க்கையையே மீண்டும் உலுக்கிய ஒரு சம்பவம் நடந்தது. அன்று ராஜேஷ் வீட்டிற்கு வந்தான். ஆனால் அவன் தனியாக வரவில்லை. அவனுடன் ஒரு பெண் இருந்தாள். அவள் மணப்பெண் கோலத்தில் இருந்தாள். அவளை பார்த்தவுடன் என் காலடியில் பூமி நழுவியது போல் உணர்ந்தேன். அங்கே என்ன நடக்கிறது என்று எனக்கு புரியவே இல்லை. என் இதயம் படபடவென்று வேகமாக துடிக்கத் தொடங்கியது. நான் மிகவும் பயந்துவிட்டேன். நான் உடனடியாக அவனருகில் சென்று சத்தமாக கத்தினேன், உனக்கு என்ன பைத்தியம் பிடித்துவிட்டதா? எனக்கு தெரிவிக்காமலேயே நீ 2வது திருமணம் செய்து கொண்டாயா? உன்னால் எப்படி இப்படி செய்ய முடிந்தது? என் கண்களிலிருந்து கண்ணீர் ஆறாக வழிந்தது. நான் உடல் நடுங்கிக் கொண்டிருந்தேன். ஆனால் எல்லாவற்றையும் விட எனக்கு மிகுந்த ஆச்சரியத்தை அளித்தது எதுவென்றால், என் மாமியாரும் மாமனாரும் அங்கே மௌனமாக நின்றிருந்ததுதான். அவர்களுக்கு ஏற்கனவே எல்லாம் தெரிந்தது போல இருந்தது. இது அவர்களுக்கு ஒரு புதிய விஷயமே இல்லை என்பது போல அவர்கள் நின்றிருந்தார்கள். அந்த சமயத்தில் இந்த வீட்டில் நான் முற்றிலும் தனித்துவிடப்பட்டதாக உணர்ந்தேன்.
எனக்கு என்று யாரும் இல்லை என்பது போலவும் என் வாழ்க்கை என் கையை விட்டு போய்விட்டது போலவும் நான் நினைத்தாலும் எதையும் மாற்ற முடியாது என்ற நிலைக்கு தள்ளப்பட்டேன். ஒரு மனிதன் உள்ளுக்குள் முழுமையாக உடைந்து போகும்போது அவனுக்கு போராடவும் தெம்பு இருக்காது, அழுவதற்கும் சக்தி இருக்காது என்பதை அன்றுதான் நான் உணர்ந்தேன். அவன் அப்படியே மௌனமாகி விடுவான். நானும் அப்போது அப்படியே ஆனேன். மௌனமாக உடைந்து போய் தனிமையாக அந்த வீட்டை விட்டு ஒரு நிமிடம் கூட இருக்கக்கூடாது என்று என் இதயத்தில் ஒரு பெரிய முடிவை எடுத்தேன். ஏனென்றால் எனக்கு மரியாதை இல்லாத, என் வலியை புரிந்து கொள்ள யாரும் இல்லாத, இவ்வளவு பெரிய துரோகம் நடந்த அந்த வீட்டில் தங்குவது இனி சாத்தியமில்லை. நான் உள்ளுக்குள் நொறுங்கிப் போயிருந்தாலும் என் கண்ணீரை துடைத்துக் கொண்டு என்னை தேற்றிக் கொண்டேன். ராஜேஷ் அந்த பெண்ணின் கையை பிடித்து தன் அறைக்கு அழைத்துச் சென்றான். நான் அங்கேயே நின்று எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தேன். என் கண்களுக்கு முன்னால் இருள் சூழ்ந்தது போல இருந்தது. என்ன செய்வது, எப்படி எதிர்வினை ஆற்றுவது என்று புரியவில்லை. என் இதயத்தில் மிகுந்த கோபம் இருந்தது. அதே கோபத்தில் நான் பின்னால் இருந்து சத்தமாக கத்தினேன். நான் இந்த வீட்டில் இந்த பெண்ணுடன் ஒருபோதும் வாழமாட்டேன். என் குரல் நடுங்கியது. ஆனால் அதில் வலி தெளிவாக தெரிந்தது. ராஜேஷ் என் வார்த்தைகளை கேட்டு நின்றான். அவன் மெதுவாக திரும்பி என்னை பார்த்து மிகவும் குளிர்ந்த மற்றும் அலட்சியமான குரலில் சொன்னான், நீ போக விரும்பினால் போகலாம், நான் உன்னை தடுக்க மாட்டேன். ஆனால் நான் உனக்கு விவாகரத்து கொடுக்கவில்லை. நீ இன்னும் என் மனைவிதான். இதைக் கேட்டு எனக்கு இன்னும் பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டது. அவன் என்னை போகவும் அனுமதிக்கிறான். அதே சமயம் ஒரு பிணைப்பிலும் கட்டி வைத்திருந்தான். பிறகு அவன் எந்த தயக்கமும் இல்லாமல் சொன்னான், எனக்கு ஒரு வாரிசு, ஆண் வாரிசு வேண்டும். அதை உன்னால் கொடுக்க முடியாது. அதனால்தான் நான் 2வது திருமணம் செய்து கொண்டேன். அவனது வார்த்தைகள் என் இதயத்தில் அம்பு போல தைத்தன. என் மதிப்பு ஒரு குழந்தையுடன் மட்டுமே பிணைக்கப்பட்டிருந்தது போலவும், என்னால் அதை கொடுக்க முடியாதபோது அவன் என்னை ஓரம் கட்டிவிட்டான் என்றும் உணர்ந்தேன். நான் சிறிது நேரம் அங்கேயே நின்றேன். பிறகு ஆத்திரத்துடன் என் அறைக்கு சென்று என் உடைகளை பையில் அடைக்கத் தொடங்கினேன். என் கண்ணீர் நிற்கவில்லை. ஆனால் அங்கிருந்து எப்படியாவது வெளியேற வேண்டும் என்பது மட்டுமே என் எண்ணமாக இருந்தது. அந்த வீட்டின் ஒவ்வொரு பொருளும் எனக்கு அந்நியமாக தெரிந்தது. நான் என் பொருட்களுடன் வெளியே வந்தபோது ராஜேஷ் என்னை கூப்பிட்டுச் சொன்னான், குழந்தையை விட்டுவிட்டு எங்கே போகிறாய்? இந்த குழந்தை உன்னுடையது, இதை உன்னுடன் கூட்டிச் செல். என் அனுமதியின்றி அந்த அப்பாவி பிஞ்சை தூக்கி என் கைகளில் கொடுத்தான். நான் உடனடியாக அவளை தள்ளிவிட முயன்று கோபமாகச் சொன்னேன், நான் இவளை என்னுடன் கூட்டிச் செல்ல மாட்டேன். இவளால்தான் என் வாழ்க்கை நாசமானது. இது உனது மகள், நீயே இவளை வளர்த்துக்கொள். இதைக் கேட்டு அவன் இன்னும் கோபமடைந்தான். அவன் என் கையை பலமாக பிடித்துக் கொண்டான். அவன் பிடி மிகவும் கடினமாக இருந்தது. என் கையை முறுக்கிக் கொண்டு சொன்னான், நீதான் இவளது தாய். இது உனது பொறுப்பு. இந்த சுமையை நான் என் தலையில் சுமக்க மாட்டேன். நீ எங்கே போனாலும் இவளை உன்னுடன் தான் அழைத்துச் செல்ல வேண்டும். அவன் பிடி மிகவும் வலித்தது. ஆனால் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. அவன் வலுக்கட்டாயமாக குழந்தையை என் மடியில் போட்டான். நான் அழுது கொண்டே அங்கிருந்து வெளியேறினேன். அப்போது எனக்குள் மிகுந்த கோபமும் வலியும் ஒருவித இயலாமையும் இருந்தது. நான் நேராக என் பிறந்த வீட்டிற்குச் சென்றேன். கதவு திறந்ததும் என் அம்மா என்னை பார்த்து பதறினார். என்னை அத்தகைய நிலையில் அவர் பார்த்ததே இல்லை. என் கண்கள் வீங்கியிருந்தன. நான் அழுது கொண்டிருந்தேன். கையில் அந்த குழந்தை இருந்தது. என் தந்தை அங்கே அமர்ந்திருந்தார். அவரது உடல்நிலை ஏற்கனவே சரியில்லை. என்னை பார்த்து அவரும் பதற்றமடைந்தார். நான் உள்ளே சென்று அழுதுகொண்டே அம்மாவிடம் எல்லாவற்றையும் சொன்னேன். ராஜேஷ் எப்படி 2வது திருமணம் செய்து கொண்டான், அவன் எப்படி என்னை வெளியேறவிட்டான், எப்படி குழந்தையை என்னிடம் வலுக்கட்டாயமாக கொடுத்தான் என்று கூறினேன். இதைக் கேட்ட என் அம்மாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவர் குழந்தையை என் மடியிலிருந்து எடுத்து அணைத்துக் கொண்டார். பிறகு என்னை பார்த்து, மகளே, தைரியமாக இரு. இந்த வீடும் உன்னுடையதுதான். நீ இங்கேயே இரு, நாம் உன் கணவனிடம் பேசுவோம் என்றார். ஆனால் நான் உடனடியாக அவரை தடுத்துச் சொன்னேன். யாரும் அந்த ஆளிடம் பேச தேவையில்லை. நான் அவனிடம் மீண்டும் செல்ல விரும்பவில்லை. அவனுடன் எந்த உறவையும் வைத்திருக்க நான் விரும்பவில்லை. மேலும் இந்த குழந்தையை வைத்துக் கொள்ளவும் எனக்கு விருப்பமில்லை. நீங்கள் இவளை எங்காவது விட்டுவிட்டு வந்துவிடுங்கள். என்னால் இவளுடன் இருக்க முடியாது. ஏன் இதைக் கேட்டதும் அம்மா கோபமடைந்தார். அவர் என்னை அதட்டி, உனக்கு என்ன பைத்தியம் பிடித்துவிட்டதா? இது உன்னுடைய சொந்த மகள். இவளை இப்படி எப்படி விட்டுவிடுவதைப் பற்றி உன்னால் பேச முடிகிறது? உனது கோபம் உன்னை எது சரி எது தவறு என்று புரியவிடவில்லை என்றார். ஆனால் அந்த நேரத்தில் நான் எதையும் கேட்கும் நிலையில் இல்லை. நான் அழுதுகொண்டே எனது துயரத்தில் மூழ்கியிருந்தேன். அம்மா என்னை அணைத்துக் கொண்டு சமாதானப்படுத்த முயன்றார். மெல்ல மெல்ல நாட்கள் கடந்தன. வீட்டில் அமைதி நிலவியது. அப்பாவின் உடல்நிலை இன்னும் மோசமடையத் தொடங்கியது. அவர் ஏற்கனவே பலவீனமாக இருந்தார். இப்போது என் நிலையை பார்த்து இன்னும் உடைந்து போனார். அவர் மௌனமாக இருக்க ஆரம்பித்தார். அதிகம் பேசுவதில்லை. ஒரு நாள் அவர் எங்களை விட்டு பிரிந்து சென்றார். அவர் காலமானார். அன்று என் வாழ்க்கையின் மற்றொரு ஆதரவு என்னிடமிருந்து பறிக்கப்பட்டது போல் உணர்ந்தேன். நானும் என் அம்மாவும் முற்றிலும் உடைந்து போனோம். வீட்டில் இப்போது நாங்கள் இருவரும், அந்த சிறு குழந்தையும் மட்டுமே இருந்தோம்.
வாழ்க்கை அப்படியே நின்றுவிட்டது போல் இருந்தது. ஒவ்வொரு நாளும் மிகவும் பாரமாக தோன்றியது. நாங்கள் இருவரும் உள்ளுக்குள் புழுங்கிக் கொண்டிருந்தோம். எல்லாவற்றையும் விட பெரிய வலி என்னவென்றால், இந்த முழு நேரத்திலும் ராஜேஷ் ஒருமுறை கூட எங்களைப் பற்றி விசாரிக்க வரவில்லை. நாங்கள் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை அறியக்கூட அவன் முயலவில்லை. அவனுக்கும் எங்களுக்கும் எந்த உறவும் இல்லாதது போலவே அவன் இருந்தான். இதையெல்லாம் பார்த்து நான் இன்னும் அதிகமாக உடைந்து கொண்டிருந்தேன். என் வாழ்க்கை என்னை எந்த பாதைக்கு கொண்டு வந்திருக்கிறது, இனி என்ன நடக்கப் போகிறது என்று எனக்கு புரியவில்லை. என் அம்மா மெல்ல மெல்ல நைனாவை கவனிக்கத் தொடங்கினார். நாட்கள் செல்லச் செல்ல அவரே அவளது உலகமாக மாறினார். அவர் அவளை மடியில் தூக்கினார், பால் கொடுத்தார், அவளுடன் விளையாடினார், அவளை தூங்க வைத்தார், அவளது தலையை வருடினார் மற்றும் எப்போதும் அவளுடனேயே இருந்தார். வீட்டில் ஏதாவது சிரிப்புச் சத்தம் கேட்டால் அது அந்தச் சிறு குழந்தையின் சத்தமாகத்தான் இருக்கும். ஆனால் எனக்குள் எல்லாம் முடிந்துவிட்டது போல் இருந்தது. நான் என்னை ஒரு அறைக்குள் பூட்டிக் கொண்டேன். நான் வெளியே வரக்கூட விரும்பவில்லை. யாருடனும் பேச பிடிக்கவில்லை. எல்லாவற்றையும் விட இந்த குழந்தையிடமிருந்து விலகியிருக்கவே விரும்பினேன். அவள் மெல்ல மெல்ல வளர்ந்து கொண்டிருந்தாள். அவளது ஒவ்வொரு அசைவும் மாறிக்கொண்டிருந்தது. அவள் நடக்க கற்றுக்கொண்டாள், பேச கற்றுக்கொண்டாள். வீடு முழுவதும் அவளது சிரிப்பு சத்தம் எதிரொலித்துக் கொண்டே இருந்தது. ஆனால் எனக்கு அது பிடிக்கவில்லை. அவளது சத்தம் என்னை கலங்கச் செய்தது. அவளது ஒவ்வொரு சிரிப்பும் என் வலியை கேலி செய்வது போல எனக்கு தோன்றியது. எனக்கு மூச்சு முட்டுவது போல இருந்தது. நாளுக்கு நாள் என் இதயத்தில் அவள் மீது வெறுப்பு வளர்ந்து கொண்டே இருந்தது. நான் அவளிடமிருந்து எவ்வளவு விலகி இருக்க முயன்றேனோ அவ்வளவு அதிகமாக அவள் ஏதோ ஒரு வகையில் என் முன்னால் வந்துவிடுவாள். அவளுக்கு நான் தேவைப்படுவது போலவும் அவள் என்னை தேடுவது போலவும் இருந்தது. ஒரு நாள் நான் சமையலறை நோக்கிச் சென்று கொண்டிருந்தேன். அப்போது அவள் ஓடி வந்து என் கால்களை கட்டிக்கொண்டாள். அவளது மெல்லிய குரல் என் காதில் விழுந்தது. அவள் அம்மா என்று சொன்னாள். அந்த சொல்லைக் கேட்டதும் எனக்குள் ஏதோ உடைவதற்கு பதிலாக இன்னும் கடினமாக மாறியது. நான் அவளை என்னிடமிருந்து உதறித் தள்ளிவிட்டு கோபமாகச் சொன்னேன், என்னை அம்மா என்று கூப்பிடாதே. இனிமேல் அப்படிச் சொன்னால் ஜாக்கிரதை, என் முன்னால் வராதே. நான் அவளை அதட்டி, உன்னிடம் எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன், என்னிடமிருந்து தள்ளியிரு என்றேன். என் பேச்சைக் கேட்டு அவள் பயந்துவிட்டாள். அவள் கண்களில் கண்ணீர் மல்கியது. அவள் ஓடி சென்று என் அம்மாவை கட்டிக்கொண்டு அழத் தொடங்கினாள். என் அம்மா இதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருந்தார். அவள் உடனடியாக என்னிடம் வந்து கோபமாக என்னை கண்டித்தார். நீ என்ன செய்கிறாய்? உனக்கு சிறிதளவாவது வெட்கமாக இல்லையா? இது உன்னுடைய சொந்த மகள். இவளிடம் இப்படி எப்படி நடந்து கொள்கிறாய்? உன்னால் அவளை நேசிக்க முடியாவிட்டால் குறைந்தபட்சம் உன் கோபத்தையாவது அவளிடம் காட்டாதே. ஆனால் அப்போது யாருடைய பேச்சையும் கேட்கும் நிலையில் நான் இல்லை. நான் அவர்கள் பேச்சை புறக்கணித்துவிட்டு சமையலறைக்குள் சென்றேன். ஆனால் உள்ளுக்குள் நானும் குழப்பத்தில் இருந்தேன். நான் ஏன் இப்படி மாறுகிறேன் என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் நான் அந்த குழந்தையை பார்க்கும்போதெல்லாம் அவளால்தான் என் வீடு உடைந்தது, என் கணவன் என்னிடமிருந்து பிரிந்து போனான், என் வாழ்க்கை நாசமானது என்ற ஒரே விஷயம்தான் எனக்கு நினைவுக்கு வரும். சிறிது காலத்திற்குப் பிறகு ராஜேஷின் வீட்டில் மீண்டும் ஒரு மகன் பிறந்திருப்பதாகவும் அவன் இப்போது 3வது முறையாக தந்தையாகியிருப்பதாகவும் ஒரு உறவினர் மூலம் எனக்கு தெரிய வந்தது. இதை கேட்டதும் என் இதயத்தில் நெருப்பு பற்றி எரிவது போல் இருந்தது. அவன் தனது புதிய வாழ்க்கையில் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறான் என்று எனக்கு தோன்றியது. அவனுக்கு என் மீதோ அல்லது இந்த குழந்தையின் மீதோ எந்த அக்கறையும் இல்லை. அவன் தனது 2வது மனைவி மற்றும் மகன்களுடன் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறான். அவனுக்கு திரும்பி பார்க்க வேண்டிய அவசியம் கூட ஏற்படவில்லை. இந்த விஷயம் என் இதயத்தை உள்ளுக்குள் உடைத்துப் போட்டது. நான் உள்ளுக்குள்ளேயே புழுங்கத் தொடங்கினேன். நான் அம்மாவிடம் சென்று அழுது கொண்டே சொன்னேன், அம்மா, உங்களுக்கு தெரியுமா? ராஜேஷின் வீட்டில் 3வது முறையாக மகன் பிறந்திருக்கிறான். அவன் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறான். ஆனால் நான் இங்கே எந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? எனக்கு நடந்தவற்றால் என்னால் மீண்டும் தாயாக முடியாது. அவனோ என்னை இப்படி அப்படியே விட்டுவிட்டு போய்விட்டான். நான் என்ன செய்வேன்? இதைச் சொல்லிக்கொண்டே நான் அழத் தொடங்கினேன். என் அம்மா என்னை அருகில் அமர வைத்தார். என் தலையை வருடி மிகுந்த அன்புடன், மகளே, இதெல்லாம் நம் கையில் இல்லை. இது அந்த இறைவனின் விருப்பம். அவன் ஒரு தந்தை, அவனுக்கு தன் குழந்தைகள் மீது அன்பு இருக்கும். ஆனால் நீ அவளது தாய். நீ அவளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவள்தான் வருங்காலத்தில் உனக்கு ஆதாரமாக இருப்பாள். மெல்ல மெல்ல எல்லாம் சரியாகிவிடும் என்று புரிய வைத்தார். ஆனால் அவருடைய வார்த்தைகளில் எனக்கு எந்த நிம்மதியும் கிடைக்கவில்லை. நான் அமைதியாக அங்கிருந்து எழுந்து என் அறைக்குச் சென்றேன். அவருடைய ஒரு வார்த்தையை கூட நான் ஏற்கவில்லை. ஏனென்றால் என் இதயத்தில் அந்த பெண் குழந்தை மீது இன்னும் அந்த வெறுப்பு இருந்தது. காலம் மெல்ல மெல்ல கடந்தது. நைனா இப்போது வளரத் தொடங்கினாள். அவள் பள்ளிக்கு செல்லத் தொடங்கினாள். அவள் படிப்பிலும் மிகவும் சிறப்பாக செயல்படத் தொடங்கினாள். ஒரு நாள் அவளுடைய தேர்வு முடிவுகள் வந்தன. அவள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் என் அம்மாவிடம் ஓடி சென்று, பாட்டி, பாருங்கள், நான் முதல் இடத்தை பிடித்திருக்கிறேன் என்று சொன்னாள். என் அம்மா அவளை கட்டியணைத்துக் கொண்டார். அவளை பாராட்டி ஆசிர்வதித்தார். அவள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். அவளுடைய கண்களில் ஒரு ஒளி இருந்தது. பிறகு அவள் என்னிடம் வந்தாள். நான் தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்தேன்.
அவள் வெகுளித்தனமாக, அம்மா பாருங்கள், நான் முதல் இடத்தை பிடித்திருக்கிறேன் என்றாள். நான் கோபத்துடன் அவளை பார்த்துச் சொன்னேன், அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நீ முதல் இடத்தை பிடித்திருந்தால் போய்த் உன் வேலையைப் பார். நான் மீண்டும் அவளை அதட்டினேன். உன்னிடம் எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன்? என்னிடம் பேசாதே. என் பேச்சைக் கேட்டு அவளுடைய முகம் வாடிப்போனது. அவள் தலையை குனிந்து கொண்டு அங்கிருந்து அமைதியாகச் சென்றாள். மெல்ல மெல்ல எனக்கும் அவள் மேல் அன்பு இல்லை என்பது அவளுக்கும் புரியத் தொடங்கியது. நான் அவளிடமிருந்து விலகியே இருக்கிறேன், அவளை எனக்கு பிடிக்கவில்லை என்பதை அவள் உணர்ந்தாள். அவளும் என்னிடம் பேசுவதை நிறுத்திவிட்டாள். இப்போது அவள் தன் நேரத்தையெல்லாம் என் அம்மாவுடனேயே செலவிடத் தொடங்கினாள். என்னிடமிருந்து விலகியிருக்க ஆரம்பித்தாள். ஆனால் அப்படியிருந்தும் எப்போதெல்லாம் அவள் என்னை பார்க்கிறாளோ அப்போதெல்லாம் அவளுடைய கண்களில் எனக்காக ஒரு விசித்திரமான அன்பு தெரிந்தது. அவள் இன்னும் என்னை தன் தாயாக கருதுவது போலவும் என்னிடம் வர விரும்புவது போலவும் இருந்தது. ஆனால் என் நடத்தை அவளுடைய காலடிகளை தடுத்து நிறுத்தியிருந்தது. இதையெல்லாம் பார்த்தும் என்னால் என் இதயத்தை மாற்றிக்கொள்ள முடியவில்லை. நான் எனது சொந்த துயரத்திலும் வெறுப்பிலும் மூழ்கிக் கொண்டிருந்தேன். காலம் மெல்ல மெல்ல கடந்து கொண்டிருந்தது. வீட்டின் சூழலும் மாறிக்கொண்டிருந்தது. நைனா இனி ஒரு சிறு குழந்தை இல்லை, அவள் இப்போது பெரியவளாகிவிட்டாள். அவள் விவேகமுள்ளவளாகவும் பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் அமைதியான குணம் கொண்ட பெண்ணாகவும் மாறினாள். அவளுடைய முகத்தில் எப்போதும் எளிமை இருந்தது. அவளுடைய கண்களில் ஒரு விசித்திரமான அன்பும் நெருக்கமும் தெரிந்தன. ஆனால் அப்படியிருந்தும் அவளுக்கு உரித்தான அந்த அன்பு அவளுக்கு ஒருபோதும் கிடைக்கவில்லை. அவள் மிகச் சிறிய வயதிலேயே வீட்டை சுத்தம் செய்தாள், சமைத்தாள், எல்லாவற்றிற்கும் மேலாக என் அம்மாவை கவனித்துக் கொண்டாள். ஏனென்றால் இப்போது அம்மாவின் உடல்நிலை மிகவும் மோசமடையத் தொடங்கியது. அவர் இப்போது படுக்கையிலிருந்து எழக்கூட முடியாமல் இருந்தார். அவராகவே எதையும் செய்யும் அளவுக்கு அவரது உடலில் தெம்பு இல்லை. அந்த நிலையில் நைனாதான் அவருக்கு ஆதாரமாக இருந்தாள். அவள் அவருக்கு சரியான நேரத்தில் மருந்து கொடுத்தாள், உணவு ஊட்டினாள். அவர் அருகில் அமர்ந்திருப்பாள், அவரது தலையை வருடினாள், ஒவ்வொரு கணமும் அவரை பார்த்து கொண்டாள். நான் இதையெல்லாம் பார்த்தேன். ஆனால் என் இதயத்தில் அவள் மீது எந்த இரக்கமும் இருக்கவில்லை. எனக்குள் கோபமும் வெறுப்பும் ஒரு விசித்திரமான பொறாமையும்தான் இருந்தன. நான் அவளை பார்த்தாலே எரிச்சலடைந்தேன். என் வாழ்க்கையின் ஒவ்வொரு பிரச்சினைக்கும் அவள்தான் காரணம் என்று நான் நினைத்தேன். என்னால் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஒவ்வொரு முறையும் அவளிடம் ஏதாவது ஒரு கடுஞ்சொல்லைச் சொன்னேன். ஒருநாள் நான் என் அறையில் அமைதியாக அமர்ந்திருந்தேன். என் எண்ணங்களிலேயே மூழ்கியிருந்தேன். அப்போது நைனா ஒரு கோப்பை தேநீருடன் என்னிடம் வந்து மிகவும் அன்பாகச் சொன்னாள். அம்மா, இந்த தேநீரை எடுத்துக் கொள்ளுங்கள். நான் இப்போதுதான் போட்டேன். நீங்கள் காலையிலிருந்து எதுவும் சாப்பிடவில்லை. இதை குடியுங்கள், உங்களுக்கு சற்று இதமாக இருக்கும். அவளுடைய குரலில் அவ்வளவு உண்மை இருந்தது, அவ்வளவு நெருக்கம் இருந்தது. ஆனால் அப்படியிருந்தும் நான் அவளை ஏறிட்டு பார்ப்பதைக் கூட அவசியமாக கருதவில்லை. கோபமாக அவளிடம், இங்கிருந்து போய்விடு. உன் கையால் தரும் எதுவும் எனக்கு வேண்டாம். என்னிடம் பொய்யான அனுதாபம் காட்டுவதில் அர்த்தமில்லை என்று சொன்னேன். அவள் அமைதியாக நின்றாள். பிறகு மெதுவாகச் சொன்னாள், அம்மா, நீங்கள் காலையிலிருந்து எதுவும் சாப்பிடாமல் இருக்கிறீர்கள். பாட்டியின் உடல்நிலையும் சரியில்லை. குறைந்தபட்சம் இந்த தேநீரையாவது குடியுங்கள். ஆனால் அவளுடைய பேச்சு முடிவதற்கு முன்பே நான் கோபத்தில் தேநீர் கோப்பையை தரையில் வீசி எறிந்தேன். சத்தமாகச் சொன்னேன், உன்னுடையது எதுவும் எனக்கு வேண்டாம் என்று நான் சொன்னேன் அல்லவா? நீ இங்கிருந்து போய்விடு, என்னை தனியாக விடு. நீ பாட்டியை பார்த்துக்கொள், அதுவே போதும். உன்னிடம் எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன் என் முன்னால் வராதே என்று. என் பேச்சைக் கேட்டு அவள் பயந்துவிட்டாள். அவள் கண்களில் கண்ணீர் வந்தது. ஆனால் அவள் எதுவும் சொல்லவில்லை. அங்கிருந்து அமைதியாகச் சென்றாள். சிறிது நேரத்திலேயே அம்மாவின் குரல் கேட்டது. நைனா மகளே, மருந்து சாப்பிடும் நேரம் வந்துவிட்டது என்று சொன்னதும் அவள் உடனடியாக ஓடிச் சென்று மிகுந்த அன்புடன் அவருக்கு மருந்து கொடுத்தாள். நாட்கள் கடந்தன. அம்மாவின் உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டே சென்றது. இப்போது அவருடைய மூச்சு திணற ஆரம்பித்தது. அவருடைய கடைசி காலம் நெருங்கிவிட்டது என்பதை இதை பார்த்தே நான் புரிந்து கொண்டேன். ஆனால் உண்மையைச் சொல்லப்போனால் அந்த நேரத்திலும் என் இதயத்தில் பெரிய அளவில் எந்த வலியும் இருக்கவில்லை. நான் வெறுமனே சோர்ந்து போயிருந்தேன். எல்லாவற்றையும் சகித்துக்கொண்டு இந்த வீட்டிலிருந்தும் இதிலிருந்தும் விடுதலை பெறவே நான் விரும்பினேன். அம்மா இந்த உலகத்தை விட்டுச் சென்றவுடன் நைனாவை இந்த வீட்டிலிருந்து வெளியேற்றிவிட வேண்டும் என்று என் மனதில் முடிவு செய்திருந்தேன். அவள் மீண்டும் வரவே முடியாத தூரத்திற்கு அவளை அனுப்பிவிடுவேன். அவளுடன் ஒரு கணம் கூட இருக்க நான் விரும்பவில்லை. அவளை எங்கே அனுப்புவது, எப்படி அனுப்புவது என்றுதான் நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். ஒருநாள் காலையிலிருந்தே அம்மாவின் உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்தது. அவர் என்னை அருகில் அழைத்தார். நான் அவரிடம் சென்றபோது அவர் என் கையை பிடிக்க முயன்றார். அவருடைய குரல் மிகவும் பலவீனமாக இருந்தது. மகளே, நான் சொல்வதை கவனமாக கேள் என்று கூறி என் கையை பிடித்துக் கொண்டார். நீங்கள் கவலைப்படாதீர்கள், நீங்கள் சரியாகிவிடுவீர்கள் என்று நான் அவரிடம் சொன்னேன். ஆனால் இனி எதுவும் சரியாகப் போவதில்லை என்பது எனக்கு உள்ளுக்குள் தெரியும். அம்மா மிகவும் சிரமப்பட்டு என்னிடம் சொன்னார், ரித்தி, நீதான் நைனாவின் தாய். எனக்குப் பிறகு இந்த உலகில் உன்னைத் தவிர அவளுக்கு யாருமில்லை. நீ அவளை ஏற்றுக்கொள்வாய் என்றும்.
அவளை வெறுக்க மாட்டாய் என்றும் எனக்கு சத்தியம் செய்து கொடு. அம்மாவின் பேச்சைக் கேட்டவுடன் நான் உடனடியாக என் கையை விடுவித்துக் கொண்டேன். குளிர்ந்த குரலில் சொன்னேன், அவள் மீது என் இதயத்தில் என்ன இருக்கிறது என்பது உங்களுக்குத் தெரியும். என்னால் உங்களிடம் பொய் சத்தியம் செய்ய முடியாது. என் பேச்சைக் கேட்ட அம்மாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அடுத்த சில நொடிகளில் அவருடைய மூச்சு நின்றது. வாசலில் நின்று கொண்டிருந்த நைனா இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தாள். அவள் ஓடி வந்து அம்மாவைக் கட்டிக்கொண்டு சத்தமாக அழத் தொடங்கினாள். அவளுடைய அழுகுரல் வீடு முழுவதும் எதிரொலித்தது. சிறிது நேரத்தில் அக்கம் பக்கத்தினர் வந்தனர். பிறகு அம்மாவின் இறுதிச் சடங்குகள் செய்யப்பட்டன. அனைவரும் மெல்ல மெல்ல திரும்பிச் சென்றனர். வீடு மீண்டும் ஒருமுறை வெறிச்சோடியது. இப்போது வீட்டில் நானும் நைனாவும் மட்டுமே இருந்தோம். அவளை இனி இந்த வீட்டில் இருக்கவிடக்கூடாது என்று அந்த நேரத்திலேயே என் மனதில் உறுதியான முடிவை எடுத்திருந்தேன். சிறிது நேரத்திற்குப் பிறகு அவள் என்னிடம் ஒரு தட்டில் உணவை எடுத்துக்கொண்டு வந்தாள். மிகவும் மெதுவான குரலில், அம்மா, உணவு சாப்பிடுங்கள், நீங்கள் எதுவும் சாப்பிடவில்லை என்று சொன்னாள். நான் கோபத்தில் அந்த தட்டை தள்ளிவிட்டேன். நீ ஏன் மீண்டும் மீண்டும் என்னிடம் வருகிறாய்? நான் சொல்வது உனக்கு புரியவில்லையா? எனக்கு உன்னை வெறுப்பாக இருக்கிறது. உன் முகத்தை பார்ப்பதையே என்னால் சகிக்க முடியவில்லை. இங்கிருந்து போய்விடு என்று கத்தினேன். அவள் மெதுவாக என் அருகில் அமர்ந்து என் கால்களை பிடித்துக்கொண்டு அழுதுகொண்டே கேட்டாள், அம்மா, நீங்கள் ஏன் என்னை இவ்வளவு வெறுக்கிறீர்கள்? நான் என்ன செய்தேன்? நான் தானே உங்கள் மகள். அப்படியிருந்தும் ஏன் என்னிடம் இப்படி நடந்து கொள்கிறீர்கள்? அவளுடைய பேச்சைக் கேட்டதும் என் கோபம் இன்னும் அதிகரித்தது. நான் சொன்னேன், உன்னால்தான் என் வீடு நாசமானது. உன்னால்தான் என் கணவர் என்னை விட்டு பிரிந்தார். உன்னால்தான் என்னால் மீண்டும் தாயாக முடியவில்லை. என் முழு வாழ்க்கையும் பாழாகிவிட்டது. நீதான் என் வாழ்க்கையின் மிகப்பெரிய தவறு. அவள் அழுதுகொண்டே சொன்னாள், அம்மா, இதில் என் தப்பு என்ன இருக்கிறது? இதெல்லாம் அந்த இறைவனின் கையில் அல்லவா இருக்கிறது? ஆனால் நான் அவளுடைய பேச்சை இடைமறித்துச் சொன்னேன். உன் பேச்சால் என்னை மயக்கப் பார்க்காதே. நான் உனக்கு தாய் இல்லை. என் கோபம் என்ன செய்யும் என்பது உனக்கு நன்றாகத் தெரியும். இப்போது உன்னை காப்பாற்ற இங்கே யாரும் இல்லை. அதனால் அமைதியாக இங்கிருந்து போய்விடு. என் பேச்சைக் கேட்ட அவள் முற்றிலும் உடைந்து போனாள். அவள் கண்களிலிருந்து கண்ணீர் நிற்கவே இல்லை. ஆனாலும் அவள் எதுவும் சொல்லாமல் அங்கிருந்து அமைதியாகச் சென்றாள். வீட்டில் ஒரு விசித்திரமான நிசப்தம் நிலவியது. முன்பு எங்கே அம்மாவின் குரல் ஒலித்ததோ இப்போது அங்கே மௌனம் மட்டுமே இருந்தது. அந்த மௌனத்தில் ஒரு பெண்ணின் உடைந்த இதயம் மெல்ல மெல்ல உள்ளுக்குள் செத்துக் கொண்டிருந்தது. ஒரு தாயின் கல்லான இதயம் தன் மகளையே ஒதுக்கித் தள்ளியும் நிம்மதியடையவில்லை. இப்போது நைனாவை இந்த வீட்டில் அதிக நாட்கள் இருக்கவிடக்கூடாது என்பதில் நான் உறுதியாக இருந்தேன். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவளுக்கு திருமணம் செய்து இங்கிருந்து அனுப்பிவிட வேண்டும். அப்போதுதான் எனக்கு அவளிடமிருந்து விடுதலை கிடைக்கும் என்று நினைத்தேன். ஏனென்றால் இப்போது எனக்குள் அவளைப் பற்றி நிறைந்திருந்த கோபமும் வெறுப்பும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே சென்றது. எது சரி எது தவறு என்ற வித்தியாசம் எனக்கு தெரியவில்லை. அவளை என் வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும், இந்த வீட்டிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்பது மட்டுமே எனக்கு புரிந்தது. அடுத்த நாள் காலை விடிந்ததும் அந்த பகுதியில் வரன் பார்க்கும் பெண்ணை தரகர் வரவழைத்தேன். அவள் என் வீட்டிற்கு வந்ததும் எதைப் பற்றியும் யோசிக்காமல் நேரடியாக அவளிடம் சொன்னேன், எனது மகள் நைனாவிற்கு உடனடியாக ஒரு வரன் வேண்டும். இதைக் கேட்டதும் அவள் அப்படியே அதிர்ச்சியடைந்து என்னை உற்று பார்த்தாள். பிறகு லேசான சிரிப்புடன் கேட்டாள், ரித்தி, நீ என்ன சொல்கிறாய்? உன் மகள் இன்னும் மிகச் சிறியவள். அவளுக்கு என்ன வயது ஆகிறது? அதற்குள் அவளுக்கு திருமணம் செய்வதைப் பற்றி பேசுகிறாயே. உன் அம்மா இறந்து எவ்வளவு காலம்தான் ஆகிறது? அதற்குள் நீ இப்படியெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறாய். உனக்கு சிறிதளவாவது புத்தி இருக்கிறதா? உன் மூளை சரியாகத்தான் வேலை செய்கிறதா என்று அவள் கேட்டாள். ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு அவளுடைய எந்த பேச்சையும் கேட்கப் பிடிக்கவில்லை. அவளுடைய ஒவ்வொரு வார்த்தையையும் நான் அலட்சியப்படுத்தினேன். அவளை பாதியிலேயே தடுத்து நிறுத்திச் சொன்னேன், நீங்கள் இதைப் பற்றியெல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் எனக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஒரு வரன் சொல்ல வேண்டும் என்றுதான் நான் விரும்புகிறேன். நான் அவளுக்கு திருமணம் செய்து இந்த வீட்டிலிருந்து அவளை அனுப்பி வைக்க விரும்புகிறேன். அவள் எனக்கு புரிய வைக்க எவ்வளவோ முயன்றாள். பெண் பிள்ளையின் கல்யாணம் என்பது சாதாரண விஷயமல்ல. அதற்காக நன்றாக சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும். நல்ல வீடு, நல்ல பையன், நல்ல மனிதர்கள் என எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும் என்றாள். ஆனால் நான் அவளுடைய ஒரு பேச்சையும் கேட்கவில்லை. பையன் எப்படிப்பட்டவன், அவன் என்ன செய்கிறான், அவனுடைய வீடு எப்படி இருக்கிறது என்பதிலெல்லாம் எனக்கு எந்த அக்கறையும் இல்லை. நீங்கள் எனக்கு துரிதமாக ஒரு வரனைச் சொல்லுங்கள். நீங்கள் கேட்கும் பணத்தை நான் தருகிறேன். ஆனால் என்னால் காத்திருக்க முடியாது என்று கராராகச் சொல்லிவிட்டேன். என் பேச்சைக் கேட்டு அவள் சிறிது நேரம் மௌனமாக இருந்தாள். பிறகு சொன்னாள், சரி, நீ இவ்வளவு பிடிவாதமாக இருப்பதால் நான் முயற்சி செய்கிறேன். இவ்வளவு சொல்லிவிட்டு அவள் அங்கிருந்து சென்றுவிட்டாள். அவள் சென்ற பிறகு அவள் எப்போது வருவாள், எப்போது ஒரு வரனைப் பற்றிச் சொல்லுவாள் என்றுதான் நான் நாள் முழுவதும் யோசித்துக் கொண்டிருந்தேன். 2 நாட்கள் இதே காத்திருப்பில் இருந்தேன். 2 நாட்களுக்குப் பிறகு அவள் மீண்டும் என் வீட்டிற்கு வந்தாள். ஒரு வரன் இருக்கிறது. பையன் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவன்.
அவன் பெயர் ருத்ரன். அவன் வீட்டில் அவனது தாய் தந்தை இருக்கிறார்கள். உடன் பிறந்தவர்கள் யாரும் இல்லை. அவன் ஒரே மகன். அதிகமாகச் சம்பாதிக்கவும் மாட்டான். ஆனால் நீ சொன்னால் நான் பேசிப் பார்க்கிறேன் என்று என்னிடம் சொன்னாள். அவள் பேசி முடிக்கும் வரை கூட நான் காத்திருக்கவில்லை. நீங்கள் திருமணத்தை பேசி முடித்துவிட்டு வாருங்கள். எனக்கு வேறு எதுவும் கேட்க வேண்டாம். நான் இந்த திருமணத்தை நடத்த விரும்புகிறேன். இது எவ்வளவு சீக்கிரம் நடக்கிறதோ அவ்வளவு நல்லது என்று உடனடியாகச் சொன்னேன். அவளிடம் பணத்தை கொடுத்துவிட்டு அங்கிருந்து சென்றேன். அந்த சமயத்தில் நைனா சமையலறையில் பாத்திரங்களை கழுவிக் கொண்டிருந்தாள். நான் அவளிடம் சென்று கண்டிப்பான குரலில் சொன்னேன், உன்னுடைய பொருட்கள் எல்லாவற்றையும் மூட்டை கட்டிக்கொள். நான் உனக்கு வரன் உறுதி செய்துவிட்டேன். இன்னும் 2 நாட்களில் உனக்கு திருமணம். நான் இதைச் சொன்னதும் அவளது கையிலிருந்த பாத்திரம் நழுவித் தரையில் விழுந்தது. அவள் பயத்துடன் என்னை பார்த்தாள். அவளுடைய கண்களில் பயம் தெளிவாகத் தெரிந்தது. அவளுடைய குரல் நடுங்கியது. அம்மா, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? திருமணமா? நான் இன்னும் மிகச் சிறியவள். எனக்கு இன்னும் திருமண வயது வரவில்லை. எனக்கு திருமணம் வேண்டாம் என்று என்னிடம் சொன்னாள். அவள் கைகூப்பி என்னிடம் கெஞ்சினாள், தயவுசெய்து எனக்கு இப்படி செய்யாதீர்கள் என்று. ஆனால் நான் அவளது ஒரு பேச்சையும் கேட்கவில்லை. அவளை அதட்டிச் சொன்னேன், நான் உன்னிடம் கேட்க வரவில்லை, உனக்கு தெரிவிக்க வந்திருக்கிறேன். உனக்கு திருமணம் நடக்கும். அதே பையனுடன் தான் நடக்கும். அவள் அங்கேயே தரையில் அமர்ந்து சத்தமாக அழத் தொடங்கினாள். அப்படிச் செய்யாதீர்கள். உங்களுக்கு என்மீது சிறிதளவாவது இரக்கம் வரவில்லையா? நான் உங்கள் மகள் இல்லையா? நீங்கள் அந்த பையனை பார்த்தீர்களா? அவனது குடும்பத்தாரை தெரியுமா? என்று என்னிடம் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆனால் நான் கோபத்துடன் பதிலளித்தேன், எனக்கு எதையும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. நான் எடுத்த முடிவுதான் நடக்கும். எப்படியும் இத்தனை ஆண்டுகளாக உன்னை இந்த வீட்டில் சகித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். இனி என்னால் முடியாது. நீ எவ்வளவு சீக்கிரம் இந்த வீட்டை விட்டுப் போகிறாயோ அவ்வளவு நல்லது. அவள் கதறி அழுது கொண்டிருந்தாள். அவளுடைய அழுகுரல் வீடு முழுவதும் எதிரொலித்தது. ஆனால் என் இதயம் சிறிதும் உருகவில்லை. நான் கல்லைப் போல நின்றிருந்தேன். அவளுடைய கண்ணீர் கூட இப்போது எனக்கு தெரியவில்லை. எனக்குள் இருந்த தாய்மை உணர்வு அனைத்தும் அழிந்துவிட்டது போல இருந்தது. நான் என் முடிவில் பிடிவாதமாக இருந்தேன். அவள் இந்த வீட்டை விட்டுப் போய்விட்டால் என் அத்தனை பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் என்றுதான் எனக்கு தோன்றியது. நான் செய்வது சரிதான் என்று எனக்கு நானே மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டேன். ஆனால் எங்கோ என் இதயத்தின் ஆழத்தில் ஒரு சிறிய குரல் என்னை தடுக்க முயன்றது. ஆனால் நான் அந்த குரலையும் அலட்சியப்படுத்தினேன். என் கோபத்தையே சரியெனக் கருதினேன். அன்றிலிருந்து அவளுக்கு எப்படி சீக்கிரம் திருமணம் செய்து வைப்பது என்ற ஏற்பாடுகளை தொடங்கினேன். இன்னும் சில நாட்கள்தான், பிறகு அவள் இந்த வீட்டை விட்டு நிரந்தரமாக போய்விடுவாள் என்று ஒவ்வொரு கணமும் நினைத்துக் கொண்டிருந்தேன். நைனா நாள் முழுவதும் ஒரு மூலையில் அமைதியாக அமர்ந்திருப்பாள். அவளுடைய கண்கள் வீங்கியிருக்கும். அவள் யாரிடமும் எதுவும் சொல்ல மாட்டாள். மெதுவாக அழுது கொண்டே இருப்பாள். ஆனால் நான் ஒருபோதும் அவளை கவனிக்கவில்லை. என் முடிவை செயல்படுத்துவதில்தான் எனக்கு அவசரம் இருந்தது. இறுதியில் எது நடந்தாலும் நைனாவிற்கு திருமணம் செய்து வைத்து அவளை இந்த வீட்டை விட்டு தூரமாக அனுப்பிவிடுவேன் என்பதில் உறுதியாக இருந்தேன். இறுதியாக திருமண நாளும் வந்தது. ஆனால் அன்று வீட்டில் எந்த மகிழ்ச்சியும் இல்லை, எந்த பரபரப்பும் இல்லை. உடைந்த உறவுகளின் மௌனம். இந்த வீட்டில் ஒரு காலத்திலும் எவரும் வாழ்ந்ததில்லை என்பது போன்ற ஒரு சூனியம் அங்கே நிலவியது. நைனா என் முன்னால் நின்று கொண்டிருந்தாள். அவளுடைய கண்கள் அழுது வீங்கியிருந்தன. அவள் என்னிடம் மீண்டும் மீண்டும் ஒரே கேள்வியை கேட்டுக்கொண்டிருந்தாள். அம்மா, உங்களுக்கு என் மீது துளியாவது அன்பு இல்லையா? இன்று உண்மையைச் சொல்லிவிடுங்கள். நான் உங்களுக்கு வெறும் ஒரு சுமைதானா? அவளுடைய குரலில் அத்தனை வலி இருந்தது. வேறு யாராவது இருந்திருந்தால் ஒருவேளை இதயம் உருகியிருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் என் இதயத்தில் அவள் மீது எந்த இரக்கமும் மிஞ்சியிருக்கவில்லை. நான் உள்ளுக்குள் முற்றிலும் கல்லாக மாறியிருந்தேன். நான் அவளை ஏறிட்டும் பார்க்காமல் சொன்னேன், நீ எனக்கு வெறும் ஒரு சுமைதான், வேறொன்றுமில்லை. இன்று உன்னை இந்த வீட்டிலிருந்து நிரந்தரமாக வெளியேற்றுகிறேன். முடிவெடுத்த பின்னால் திரும்பி பார்க்காதே. இனி எப்போதும் இந்த வீட்டிற்கு திரும்பி வராதே. என் பேச்சைக் கேட்ட அவள் சில நொடிகள் அப்படியே உறைந்து போனாள். அவளுக்குள் இருந்த அத்தனை சக்தியும் அழிந்துவிட்டது போல் இருந்தது. அவள் தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டு மிகவும் மெதுவாகச் சொன்னாள், நான் இங்கிருந்து செல்வதில்தான் உங்கள் மகிழ்ச்சி இருக்கிறது என்றால் அப்படியே ஆகட்டும் அம்மா. நான் செல்கிறேன். உங்களுக்கு ஒரு சத்தியம் செய்கிறேன், நான் ஒருபோதும் திரும்பி பார்க்க மாட்டேன். என் குரல் கூட இனி உங்கள் காதுகளில் விழாது. சடங்குகள் இல்லாத திருமணம். அவளுடைய வார்த்தைகளைக் கேட்டும் என் இதயத்தில் எந்த சலனமும் இல்லை. வீட்டில் கல்யாணக்கலை எதுவுமே இல்லை. பாட்டு சத்தமில்லை, அலங்காரங்கள் இல்லை, விருந்தினர்களின் நடமாட்டமில்லை. எல்லாம் வெறிச்சோடிப்போய் பயங்கரமாக இருந்தது. அக்கம் பக்கத்தில் இந்த விஷயம் பரவியபோது சில பெண்கள் என் வீட்டிற்கு வந்து எனக்கு புரிய வைக்க முயன்றார்கள். நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அவள் உன்னுடைய சொந்த மகள். பெற்ற மகளுக்கு யாராவது இப்படி செய்வார்களா? கொஞ்சம் யோசித்துப் பார். ஆனால் நான் கோபத்தில் அவர்களை அதட்டி சொன்னேன், எனக்கு அறிவுரை சொல்ல வராதீர்கள்.
நான் என்ன செய்ய வேண்டும் என்பது எனக்கு நன்றாகத் தெரியும். உங்கள் வீட்டு வேலையை போய் பாருங்கள். இவ்வளவு சொல்லிவிட்டு கதவை சாத்தினேன். பிறகு நான் நைனாவின் அறைக்கு சென்று அவளுடைய சில துணிகளையும் பொருட்களையும் ஒரு சிறிய சூட்கேஸில் அடைத்தேன். அவளை திரும்பி பார்க்காமலேயே சொன்னேன், இன்னும் சற்று நேரத்தில் ஆட்கள் வந்து விடுவார்கள். அமைதியாக தாள்களில் கையெழுத்திட்டுவிட்டு இங்கிருந்து கிளம்பு. அவள் அறையின் ஒரு மூலையில் அமர்ந்திருந்தாள். அவளுடைய கண்களில் இருந்து இப்போது கண்ணீர் கூட வரவில்லை. அவள் உள்ளுக்குள் செத்துவிட்டது போல் இருந்தது. அவளது முகத்தில் ஒரு விசித்திரமான மௌனம் குடிபுகுந்திருந்தது. ஆனால் அது என்னை பாதிக்கவில்லை. சிறிது நேரத்தில் மாப்பிள்ளை வீட்டார் வந்தனர். மாப்பிள்ளையும் வந்தான். அவனுடன் அவனது பெற்றோரும் இன்னும் சிலரும் ஒரு வழக்கறிஞரும் வந்திருந்தார்கள். அந்த பையனைப் பற்றி எதையும் தெரிந்து கொள்ள நான் முயலவில்லை. நைனாவை இந்த வீட்டிலிருந்து தூரமாக அனுப்ப வேண்டும் என்பது மட்டுமே என் எண்ணமாக இருந்தது. திருமணம் முறைப்படி நடக்கவில்லை. நேரடியாக நீதிமன்றத்திற்கு சென்று தாள்களில் கையெழுத்து வாங்கப்பட்டது. நைனா எதையும் பேசாமல் கையெழுத்திட்டாள். அமைதியாக அங்கிருந்து கிளம்பினாள். கடைசியாக அவளை ஒருமுறை கூட நான் அணைக்கவில்லை. அவள் தலையில் கை வைத்து ஆசிர்வதிக்கவும் இல்லை. திரும்பி பார்க்காதே என்று மட்டும் சொன்னேன். அவள் பேசாமல் சென்றுவிட்டாள். பல ஆண்டுகளுக்குப் பின் ஒரு சந்திப்பு. அன்றிலிருந்து வீடு இன்னும் நிசப்தமானது. ஆனால் நான் அவளைப் பற்றி ஒருமுறை கூட யோசிக்கவில்லை. இப்படியே பல ஆண்டுகள் உருண்டோடின. காலம் அதன் போக்கில் சென்றது. ஒரு நாள் நான் வீட்டில் தனியாக அமர்ந்திருந்தேன். 4 புறமும் அமைதி நிலவியது. அப்போது திடீரென்று கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. நான் கதவை திறந்தேன். எதிரே நின்றிருந்த காட்சியைக் கண்டு சில நொடிகள் திகைத்துப் போனேன். என் முன்னால் நின்றது வேறு யாருமில்லை, ராஜேஷ்தான். அவனை கண்டதும் எனக்குள் ஆத்திரம் பொங்கியது. நீ ஏன் இங்கே வந்தாய்? அதுவும் இத்தனை ஆண்டுகளுக்குப் பிறகு? என்று கடினமான குரலில் கேட்டேன். என் பேச்சை கேட்டவுடன் அவன் என் காலில் விழுந்து கதறி அழுதான். அவனது நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. கிழிந்த பழைய துணிகள், சோர்ந்த முகம், கண்களில் ததும்பும் பశ్చాத்தாபம், வருத்தம் தெளிவாக தெரிந்தது. அவன் அழுதுகொண்டே சொன்னான், என்னை மன்னித்துவிடு. என்னால் பெரிய தவறு நடந்துவிட்டது. நான் மிகப்பெரிய பாவம் செய்துவிட்டேன். என் செயலை நினைத்து நான் வெட்கப்படுகிறேன். என்னை மன்னித்துவிடு. அவனுடைய இந்த நிலையை பார்த்தும் என் இதயத்தில் இரக்கம் பிறக்கவில்லை. நான் சொன்னேன், நீ ஏன் இங்கே வந்து அழுகிறாய்? இங்கிருந்து போ. உன் கதையை எனக்கு கேட்க தேவையில்லை. ஆனால் அவன் எழுவதாக இல்லை. அழுதுகொண்டே சொன்னான், என் மகன்கள் என்னை வீட்டை விட்டு வெளியேற்றிவிட்டார்கள். அவர்களுக்கு திருமணம் ஆகிவிட்டது. என் 2வது மனைவியும் இறந்துவிட்டாள். இப்போது அவர்கள் இருவரும் தங்கள் மனைவிகளின் பேச்சை கேட்டுக்கொண்டு என்னை வெளியே தள்ளிவிட்டார்கள். நான் செய்த தவறு எனக்கு இப்போதுதான் புரிகிறது. நான் குளிர்ந்த குரலில் கேட்டேன், அதற்கு நான் என்ன செய்ய முடியும்? உனது மகன்களுக்காகத்தானே நீ என்னை விட்டாய். நீ என்ன செய்தாயோ அதுவே உனக்கு திரும்ப நடக்கிறது. இதைக் கேட்டு அவன் இன்னும் சத்தமாக அழுது கொண்டே கேட்டான், என் குழந்தை எங்கே? நான் அவளிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும். என் மகள் எங்கே என்று சொல். அவனுடைய அந்த கேள்வியைக் கேட்டு எந்த உணர்ச்சியுமில்லாமல் நான் சொன்னேன், நான் அவளுக்கு திருமணம் செய்து வைத்துவிட்டேன். இதை சொன்னதுமே அவன் அதிர்ச்சியில் உறைந்து போனான். அவன் கண்கள் விரிந்தன. என்னால் இப்படியெல்லாம் செய்ய முடிந்தது என்பதை அவனால் நம்பவே முடியவில்லை என்பது போல என்னை உற்று பார்த்தான். அவனது இந்த நிலையை பார்த்தும் எனக்குள் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. எதுவும் நடக்காதது போலவே நான் அப்படியே நின்றிருந்தேன். ஆனால் அவனது முகத்தில் இருந்த அதிர்ச்சி தெளிவாகத் தெரிந்தது. தன் சொந்த மகளுக்கு இப்படி ஒரு நிலை ஏற்படதான் எப்படி அனுமதித்தோம் என்று அவன் மீண்டும் மீண்டும் சிந்தித்துக் கொண்டிருந்தான். நான் எப்படி என் மகளைப் பற்றி இவ்வளவு பெரிய முடிவை எடுத்தேன் என்று அவன் திகைத்தான். ஆனால் இப்போது நடந்ததை மாற்ற முடியாது. நாங்கள் இருவரும் அவரவர் செய்த பாவச் செயல்களின் சுமையுடன் அங்கே நின்றிருந்தோம். ஒரு விசித்திரமான மௌனத்திற்கு நடுவே அங்கே வார்த்தைகளோ நிம்மதியோ இல்லை. வெறும் வருத்தம், வலி மற்றும் கடந்த கால தவறான முடிவுகளின் சுமை மட்டுமே எஞ்சியிருந்தது. அவன் அழுதுகொண்டே எழுந்து நின்று என்னை பார்த்துச் சொன்னான், நீ என்ன சொல்கிறாய்? நம் மகளுக்கு திருமணம் செய்து வைத்துவிட்டாயா? அவள் எங்கே இருக்கிறாள் என்று சொல். நான் அவளிடம் செல்ல வேண்டும். நான் அவளிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அவனது குரலில் பதற்றம், பயம் மற்றும் வருத்தம் தெளிவாகத் தெரிந்தது. ஆனால் நானே உள்ளுக்குள் நடுங்கிப் போயிருந்தேன். நான் மெதுவாகச் சொன்னேன், அவள் எங்கே இருக்கிறாள் என்று எனக்கு உண்மையாகவே தெரியாது. எதையும் ஆராயாமல், எதைப் பற்றியும் கவலைப்படாமல் நான் அவளுக்கு திருமணம் செய்து வைத்துவிட்டேன். அவள் எந்த வீட்டில் இருக்கிறாள், என்ன நிலையில் இருக்கிறாள் என்பது கூட எனக்கு தெரியாது. இதைக் கேட்டதும் அவன் அப்படியே உடைந்து போனான். தன் தலையில் கை வைத்துக் கொண்டு சொன்னான், உன்னால் எப்படி இப்படிச் செய்ய முடிந்தது? அவள் நம்முடைய சொந்த மகள். என்னால் மிகப்பெரிய தவறு நடந்துவிட்டது என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். மகன்கள் வேண்டும் என்ற ஆசையில் நான் பைத்தியமாகிவிட்டேன். உன்னை விட்டு பிரிந்தேன். 2வது திருமணம் செய்து கொண்டேன். ஆனால் நீ அவளது தாய் அல்லவா? நீயாவது அவளது வலியை புரிந்து கொண்டிருக்க வேண்டாமா? தெரியாத ஒரு மனிதனுடன் அவளை எப்படி உன்னால் அனுப்பி வைக்க முடிந்தது? அவனது ஒவ்வொரு வார்த்தையும் என் இதயத்தை தைத்தது.
ஏனென்றால் அவன் சொன்னது கசப்பான உண்மை. கோபத்திலும் வெறுப்பிலும் நான் என் சொந்த மகளுக்கு மிகப்பெரிய அநீதி இழைத்துவிட்டேன். அவன் மீண்டும் என்னிடம் வந்து சொன்னான், எனக்கு எதுவும் தெரியாது. நான் என் மகளிடம் செல்ல வேண்டும். நீ என்ன வேண்டுமானாலும் செய், என்னை அவளிடம் அழைத்துச் செல். நான் சிறிது நேரம் யோசித்துவிட்டுச் சொன்னேன், அக்கம் பக்கத்தில் வரன் பார்க்கும் அந்த பெண்ணிற்கு தரகர் ஒருவேளை முகவரி தெரிந்திருக்கலாம். நாங்கள் இருவரும் உடனடியாக அவளிடம் சென்றோம். ராஜேஷ் அவளிடம் கைகூப்பி வேண்டினான். அவனது கண்களில் கண்ணீர் ததும்பியது. அவன் சொன்னான், என் மகளின் முகவரியை மட்டும் ஒருமுறை சொல்லிவிடுங்கள். நான் அவள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன். அந்த பெண் முதலில் அமைதியாக இருந்தாள். பிறகு எங்கள் நிலையை பார்த்து இரக்கப்பட்டு முகவரியைச் சொன்னாள். நாங்கள் நேரத்தை வீணடிக்காமல் அங்கிருந்து ஓடினோம். எங்கள் இதயம் வேகமாக துடித்தது. வழி நெடுக என் மனதில் விசித்திரமான எண்ணங்கள் தோன்றின. என் மகள் எப்படியிருப்பாள்? அவள் என்னென்ன கஷ்டங்களை அனுபவித்திருப்பாள்? அவள் மகிழ்ச்சியாக இருப்பாளா இல்லையா என்று யோசித்தேன். இத்தனை ஆண்டுகளில் முதல்முறையாக அவளுக்காக என் இதயத்தில் உண்மையான கவலை பிறந்தது. நாங்கள் அவள் வீட்டின் முன்னால் சென்று கதவை தட்டினோம். ராஜேஷ் மீண்டும் மீண்டும் கதவை இடித்து சொன்னான், கதவை திற மகளே, கதவை திற. சில நொடிகளுக்குப் பிறகு கதவு திறந்தது. அங்கே கண்ட காட்சியைக் கண்டு நான் திகைத்துப் போனேன். என் முன்னால் என் மகள் நின்றிருந்தாள். ஆனால் அவள் இப்போது முன்பைப் போல இல்லை. அவள் முன்பை விட இன்னும் அழகாக தெரிந்தாள். அவளது முகத்தில் ஒரு நிம்மதி இருந்தது. அவளது உடைகள் சுத்தமாகவும் அழகாகவும் இருந்தன. அவளை பார்த்தபோது அவள் தன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கிறாள் என்று தோன்றியது. அவளது கைகளில் ஒரு சிறு குழந்தை இருந்தது. அவளது சொந்த குழந்தை. இதை பார்த்ததும் என் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவள் எங்களை பார்த்து மெதுவாகச் சொன்னாள், அம்மா மற்றும் அப்பா. அவளது குரலில் அன்பு இருந்தது, எந்த புகாரும் இல்லை. அவள் எங்களை வீட்டிற்குள் அழைத்துச் சென்றாள். எங்களை அமர வைத்தாள். ராஜேஷ் அவளிடம் சென்று அழுதுகொண்டே சொன்னான், என் மகளே, என்னை மன்னித்துவிடு. மகன்கள் மீதான பாசத்தில் நான் குருடனாகிவிட்டேன். உன்னை புரிந்து கொள்ளவில்லை. உன்னை இழந்துவிட்டேன். என்னை மன்னித்துவிடு. ஆனால் அவள் மிகவும் அமைதியாகச் சொன்னாள், நீங்கள் என்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமில்லை. இன்று நீங்கள் என்னிடம் வந்துவிட்டீர்கள். அதுவே எனக்கு பெரிய விஷயம். நான் உங்களை அறிந்ததே இல்லையே. உங்கள் அன்புக்காக நான் எப்போதும் ஏங்கிக் கொண்டிருந்தேன். இதைக் கேட்டதும் என் இதயம் நொறுங்கியது. நான் அவளிடம் சென்று அழுது கொண்டே கேட்டேன், தாயின் அன்பு. உனக்கு ஒருபோதும் தாயின் குறை தெரியவில்லையா? அவள் என் கையை பிடித்து புன்னகைத்துச் சொன்னாள், நீங்கள் எப்போதும் என் முன்னால்தானே இருந்தீர்கள். என்னை ஏற்றுக்கொள்வதற்குத்தான் தாமதமானது. நான் உங்களை எப்போதும் நேசித்தேன். ஒரு நாள் நீங்கள் என்னை கட்டியணைத்து என் மகள் என்று சொல்ல வேண்டும் என்றுதான் நான் எப்போதும் விரும்பினேன். நீங்கள் எனக்கு திருமணம் செய்து வைத்தபோதும் ஒரு நாள் நீங்கள் என்னிடம் வந்து என்னை ஏற்றுக்கொள்வீர்கள் என்ற ஒரே ஆசைதான் எனக்கு இருந்தது. என் புகுந்த வீட்டினர் மிகவும் நல்லவர்கள். என் கணவரும் மிகவும் நல்லவர். அவர்கள் எனக்கு மிகுந்த அன்பு கொடுத்தார்கள். எனக்கு எதற்கும் குறை வைத்ததில்லை. ஆனால் நான் உங்களை எப்போதும் நினைத்துக் கொண்டிருந்தேன். இன்று உங்கள் இருவரையும் என் முன்னால் பார்த்து நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அவளது பேச்சைக் கேட்டு என்னால் என்னை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. நான் அவள் காலில் விழுந்து அழுது கொண்டே மன்னிப்பு கேட்கத் தொடங்கினேன். நான் ஒரு மிக மோசமான தாய். உனக்கு நான் மிகப்பெரிய துரோகம் செய்துவிட்டேன் என்று சொல்லி கதறினேன். நான் உனக்கு காரணமே இல்லாமல் தண்டனை கொடுத்துவிட்டேன். என்னை மன்னித்துவிடு. ஆனால் அவள் உடனடியாக என்னை தூக்கி தன் மார்போடு அணைத்துக் கொண்டாள். மேலும், அம்மா, நீங்கள் என்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமில்லை என்று சொன்னாள். நீங்கள் என் தாய். இப்போது உங்கள் மீது எனக்கு எந்த குறையும் இல்லை. நான் உங்களை மனதார மன்னித்துவிட்டேன். நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். எனக்கு அதுவே போதும் என்றாள். நாங்கள் மூவரும் ஒருவரையொருவர் அணைத்துக்கொண்டு நீண்ட நேரம் அழுது கொண்டிருந்தோம். அந்த நாளுக்குப் பிறகு எல்லாம் மாறிவிட்டது. ராஜேஷ் என்னுடன் மீண்டும் வசிக்கத் தொடங்கினான். ஏனென்றால் அவனுடைய மகன்கள் அவனை வீட்டை விட்டு வெளியேற்றிவிட்டார்கள். இப்போது அவன் தன் தவறை உணர்ந்திருந்தான். எங்கள் மகள் எங்கள் வீட்டிற்கு அடிக்கடி வந்து போகத் தொடங்கினாள். அவளது குழந்தையின் மழலைச் சத்தம் வீடு முழுவதும் ஒலிக்கத் தொடங்கியது. இத்தனை ஆண்டுகளுக்குப் பிறகு எங்கள் வீட்டில் மீண்டும் மகிழ்ச்சி திரும்பியது. பெண் ஒருபோதும் சுமையல்ல. அவளே வாழ்க்கையின் உண்மையான ஆதாரம் என்பதை நான் இப்போது புரிந்து கொண்டேன். என் தவறை திருத்திக் கொள்ள எனக்கு ஒரு வாய்ப்பு அளித்ததற்காகவும், என் மகள் என்னை மன்னித்து எனக்கு மீண்டும் ஒரு தாயாக இருக்கும் உரிமையை வழங்கியதற்காகவும் நான் ஒவ்வொரு நாளும் இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன். நண்பர்களே, எங்கள் கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். சேனலுக்கு புதியவர் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் அடுத்த அப்டேட் உங்களுக்கு முதலில் கிடைக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை தவறாமல் அழுத்தவும்.